தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. சட்டவிரோதமாக மது விற்றதாக கைது செய்யப்பட்டவர் காவலர்களால் தாக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலை காலில் காயங்களோடு போலீசாரால் 14ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று காலை சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடலை பெற மறுத்து அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தன்னை போலீசார் தாக்கியதாக சிகிச்சையின் போது அவர் கூறியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. சட்டவிரோதமாக மது விற்றதாக கைது செய்யப்பட்டவர் 3 காவலர்களால் தாக்கப்பட்டதாக அவருடைய பெற்றோர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் அவருடைய உடலை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தன்னை காவல்துறையினர் தாக்கியதாக சிகிச்சை பெற்றபோது இளைஞர் கொடுத்த மரண வாக்குமூலம் வெளியாகியிருக்கிறது. என் மகனை காவல்துறையினர் அடித்தே கொன்றுவிட்டனர் என்று பெற்றோர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை தரப்பிலிருந்து டிஎஸ்பி சுனில் கூறியதாவது, விசாரணையின் போது மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதித்தோம் என்றிருக்கிறது காவல்துறை தரப்பு. பெற்றோர் காவலர்களின் உதவியோடு மருத்துவமனையில் அருணாச்சலம் சேர்க்கப்பட்டார் என்றிருக்கிறார் டிஎஸ்பி. அருணாச்சலம் தலையில் கட்டியிருந்ததாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் என்றும் டிஎஸ்பி சுனில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் என் மகனை காவல்துறையினர் அடித்தே கொன்றுவிட்டார்கள் என்று புகார் தெரிவித்திருக்கிறார் அவருடைய பெற்றோர். தூத்துக்குடியில் இளைஞரை அடித்துக் கொண்டிருக்கிறதா போலீஸ் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 26 வயதான இளைஞர் மரண வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி அவங்க 2 ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு தலையில தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்திருக்கும் சூழலில் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் பேசிய வீடியோ வெளியாகியிருக்கிறது. தலை காலில் காயங்களோடு காவல்துறையினரால் அவர் 17ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவருடைய உடலை பெற மறுத்து பெற்றோர்கள் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் தங்களது மகனை அடித்தே கொன்றுவிட்டதாக அவர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக மது விற்றதாக கைது செய்யப்பட்டவர் அருணாச்சலம் 3 காவலர்களால் தாக்கப்பட்டதாக அவருடைய பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். தலை காலில் காயங்களோடு காவல்துறையினரால் 17ஆம் தேதி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று காலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். 5 மணிக்கு சொல்லிட்டு போனேன். பெட்ல சேர்த்தப்ப அடிச்சேன்னு சொன்னால போலீஸ்காரங்க அதையும் சொல்லிருக்கேன். பெட்ல சேர்த்தப்ப போலீஸ்காரங்க அடிச்சதுக்கு அடிச்சாமா அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னேன் என்கிட்ட. அந்தால பக்கத்துல ஒரு 2 பேர் நின்னாங்க. அதுல யார் போய் சொன்னாங்க என்னன்னு தெரியல. டக்குன்னு ஒரு டாக்டர் வந்தாரு. வந்து ஏமா ஒரு 10 நிமிஷத்துல அவனுக்கு மொட்டை போடுங்க, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லைன்னா ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சார் உடனே அப்போ ஆப்ரேஷன் பண்ணுங்க சார் அப்படின்ட்டேன். ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு காலையில ஒரு 3 மணிக்கு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அங்கே கொண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் போட்டு சொன்னாங்க. அவங்களே அடிச்சுட்டு அவங்களே கொண்டு சேர்த்துட்டு அப்ப வந்த உடனே என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அரெஸ்ட் பண்ணப்போ ஒரு தகவலும் கொடுக்கல சார். அரெஸ்ட் பண்ண பிறகு காலையில 5 மணிக்கு அரெஸ்ட் பண்ண பையனை காலை சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் எனக்கு தகவலே கொடுக்கல. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தகவல் கொடுக்காங்க.
ஒருபுறம் தனது மகனை காவல்துறையினர் அடித்து கொன்றுவிட்டதாக அருணாச்சலத்தின் தாய் புகார் கூறியிருக்கும் நிலையில் டிஎஸ்பி சுனில் தரப்பிடமிருந்து விளக்கம் வெளியாகியிருக்கிறது. இது காவல் மரணம் அல்ல, அருணாச்சலத்தின் தலையில் ஏற்கனவே கட்டி இருந்தது, அது தொடர்பாக நடந்த சிகிச்சைக்கு பிறகுதான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் அருணாச்சலம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது எடுக்கப்பட்ட வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. காவல்துறையினர் தன்னை அடித்ததாக அதில் அருணாச்சலம் பேசியிருக்கிறார். இந்நிலையில் இது லாக்அப் மரணம் கிடையாது என்று டிஎஸ்பி சுனில் விளக்கம் அளித்திருக்கிறார். அருணாச்சலத்தின் தலையில் கட்டி இருந்ததாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் என்றிருக்கிறார் டிஎஸ்பி. ஒருபுறம் என் மகனை காவல்துறையினர் அடித்தே கொன்றுவிட்டனர் என்று அருணாச்சலத்தின் பெற்றோர் புகார் தெரிவிக்கிறார்கள். மறுபுறம் டிஎஸ்பி சுனில் காவல்துறை தரப்பிடமிருந்து இது காவல் மரணம் அல்ல, அவருடைய தலையில் கட்டி இருந்தது என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று விளக்கம் வந்திருக்கிறது காவல்துறை தரப்பிடமிருந்து. இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? ஆமா. எப்போ வச்சு அடிச்சான்? நைட்டு புரியல. சாப்பிடல, எந்த பொண்ணு சாப்பிடாமா? தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி, வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு ஓடிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி, அவன் ரெண்டு வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. தலையில இதுல 26 வயது இளைஞர் அருணாச்சலத்தின் மரண வாக்குமூலம் அந்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. காவல்துறையினர் அடித்தார்களா என்று வீடியோ எடுத்தவர் கேட்ட கேள்விக்கு காவல்துறையினர் என்னை அடித்தார்கள் என்று அதில் அவர் பேசியிருக்கிறார். இந்நிலையில் அவருடைய பெற்றோர் காவல்துறையினர் தன் மகனை அடித்துக் கொன்றுவிட்டதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை தரப்பிடமிருந்து இது காவல் மரணம் அல்ல என்ற விளக்கம் வெளியாகியிருக்கிறது. 5 மணிக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனான். பெட்ல சேர்த்தப்ப அடிச்சேன்னு சொன்னால போலீஸ்காரங்க அதையும் சொல்லிருக்கீங்க. பெட்ல சேர்த்தப்ப போலீஸ்காரங்க அடிச்சதுக்கு அடிச்சாமா அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான் என்கிட்ட. அந்தால பக்கத்துல ஒரு 2 பேர் நின்னாங்க. அதுல யார் போய் சொன்னாங்க என்னன்னு தெரியல. டக்குன்னு ஒரு டாக்டர் வந்தாரு. வந்து ஏமா ஒரு 10 நிமிஷத்துல அவனுக்கு மொட்டை போடுங்க, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லைன்னா ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சார், உடனே அப்போ ஆப்ரேஷன் பண்ணுங்க சார் அப்படின்ட்டேன். ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு காலையில ஒரு 3 மணிக்கு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அங்கே கொண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் போட்டு சொன்னாங்க. அவங்களே அடிச்சுட்டு அவங்களே கொண்டு சேர்த்துட்டு அப்ப வந்த உடனே என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அரெஸ்ட் பண்ணப்போ ஒரு தகவலும் கொடுக்கல சார். அரெஸ்ட் பண்ண பிறகு காலையில 5 மணிக்கு அரெஸ்ட் பண்ண பையனை சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் எனக்கு தகவலே கொடுக்கல. ஹாஸ்பிட்டல கொண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தகவல் கொடுக்காங்க. தன்னை காவல்துறையினர் தாக்கியதாக சிகிச்சை பெற்றபோது இளைஞர் கொடுத்த மரண வாக்குமூலம் வெளியாகி இருக்கும் நிலையில் அவருடைய தாய் காவல்துறையினர் தன் மகனை அடித்துக் கொன்றுவிட்டதாக புகார் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் காவல்துறை தரப்பிடமிருந்து இது லாக்அப் மரணம் அல்ல, இறந்தவரின் தலையில் ஏற்கனவே கட்டி இருந்தது, அது தொடர்பாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்று மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது என்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார்.